சைபர் கிரைம் அப்படிங்கிறது இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி அதன் மூலமாக குற்ற செயல்களை செய்கிறது தான் சைபர் கிரைம். ஆன்லைன் மூலமாக டேட்டாவை திருடுறது, அடையாள திருட்டு, ஹேக்கிங், ரேன்சம்வேர் தாக்குதல், ஆன்லைன் மூலமாக நிதி மோசடி செய்கிறது, இப்படி பல குற்றங்கள் இதில் அடங்கும். ஆனால் உங்களுக்கு தேவையான குற்ற செயல்களில் முக்கியமான 5 குற்றங்கள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1, சைபர் புல்லிங். ஆபாசமான அவதூறான வார்த்தைகள் அல்லது படங்களை யாரேனும் உங்களுக்கு அனுப்புவது. சோசியல் மீடியாவில் உங்களை பற்றி தவறான செய்தி அல்லது புகைப்படங்களை பகிர்வது. உங்கள் பெயரில் சோசியல் மீடியாவில் போலியான அதாவது ஃபேக்கான அக்கௌண்ட்டை உருவாக்கி தவறான தகவல்களை பரப்புவது. நீங்களே யாரையாவது அச்சுறுத்துவது அல்லது குற்றச்சாட்டுகளை பதிவிடுவது. நம்பர் 2, சைபர் க்ரூமிங். உங்களை முகம் தெரியாதவர் இன்டர்நெட் மூலம் தேவையில்லாமல் மெசேஜ் அனுப்புவது அல்லது உங்களை தொடர்பு கொள்ள முயற்சி செய்வது. அசாதாரணமான அல்லது தனிப்பட்ட கேள்விகளை கேட்பது. நம்ம நம்பிக்கையை பெற்று அதன் மூலம் தகவல்களை திரட்டி உங்களை மிரட்டி பணம் கேட்பது. நம்பர் 3, சைபர் ஸ்டாக்கிங். விருப்பமில்லா இமெயில் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் தொடர்ந்து அனுப்புவது. உங்களுடைய பர்சனல் விஷயங்களை மறைமுகமாகவோ நேரடியாகவோ கேட்பது. சமூக ஊடகங்களில் நமக்கு விருப்பமே இல்லாமல் நம்மை பின்தொடர்வது அல்லது கண்காணிப்பது. நம்பர் 4, பிக்சர் மார்ஃபிங். உங்களுடைய முகம் அல்லது அடையாளத்தை சம்பந்தமே இல்லாத வேறு ஒருவரின் புகைப்படத்துடன் சேர்த்து மாற்றி அமைப்பது. மாற்றி அமைத்த புகைப்படத்தை வைத்து மிரட்டி பணம் கேட்பது. நம்பர் 5, மொபைல் அடிக்ஷன். மொபைல் அடிக்ஷன் என்பது குற்ற செயல் கிடையாது, ஆனால் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும். பொதுவாக மொபைல் ஃபோனை அடிக்கடி பார்க்கும் பழக்கம் உங்கள் வாழ்க்கையின் அன்றாட பணிகள் மற்றும் பொறுப்புகளை பாதிக்கிறது. தூக்க பிரச்சனை இருக்கும். மொபைல் பயன்பாட்டை கட்டுப்படுத்தவே முடியாத நிலைமை இருக்கும். சமூக உறவுகளில் ஈடுபாடு இல்லாதது. உடல் ஆரோக்கியம் கெட்டுப்போதல். ஃபோன் இல்லைனா பதற்றமாகிறது. உங்களுடைய குறிக்கோளில் முழுமையான கவனம் செலுத்தாமை. இந்த மாதிரி பல பிரச்சனைகளிலிருந்து நம்ம காத்துக்கொள்வதற்கு டெக்னாலஜி அறிவு பற்றிட்டு ரொம்பவே அவசியமாக இருக்குது. தேவைக்கு மட்டும்தான் மொபைல் ஃபோனை பயன்படுத்தணும். தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தவே கூடாது. ஏன்னா அது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனை தரும். டெக்னாலஜி வளர வளர அதை பற்றின பாசிட்டிவ் தெரிஞ்சு வச்சுக்கிறோமோ இல்லையா, அதை பற்றின நெகட்டிவ் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கொள்வது ரொம்பவே நல்லது.